அதையே நினைச்சிட்டு அதையே யோசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. எல்லாம் மாறும், எல்லாம் உங்க வாழ்க்கையில மாறும். கடந்ததே நினைச்சு 2024 நினைச்சு 2023 நினைச்சிட்டு 2020 நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் மாத்துவார். எல்லாம் மாறும், எல்லாம் கடந்து போகும். ஒரு காரியத்தை நினைச்சிட்டே வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை இன்னும் மோசமாயிரும். எனக்கு மட்டும் இது மறக்க முடியல, எனக்கு மட்டும் இருந்து வெளியே விட முடியல, என்ன மட்டும் யாரும் கேட்க மாட்டேன்றாங்க, என்ன மட்டும் யாரும் அன்பு செலுத்த மாட்டாங்க. ஒரு பிரச்சனையிலிருந்து முடிஞ்சே வெளியே வர, அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. சிலர் பாருங்க, ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு இன்னொரு பிரச்சனைக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுப்பான். அந்த முயற்சி இன்னொரு பிரச்சனையை கொண்டு வரும். புரியுதா? ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி அந்த கடன் பெருகி பெருகி மல்டிப்ளை ஆகி ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம். ஆண்டவர் சொல்றாரு, அதையெல்லாம் தூக்கி வீசிடு. கடந்ததை மறந்துரு. கடந்ததை நினைச்சீங்கன்னா உன்னால ஓட முடியாது. உன்னை நான் ஓட வைக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துறேன். நீ செயல்படுகிற காலம் இது வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒப்பற்ற செல்வமாய், உன்னை தேற்றுகிற தெய்வனாய் நான் இருக்கிறேன். எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி வீசு. உன்னை நான் பயன்படுத்தி உன்னை நான் ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் நிற்க வச்சு அழகு பார்க்க நினைக்கிறேன். அதை நினைச்சு அதை நம்புங்க. கர்த்தர் எனக்கு செய்வார் நம்புங்க. இதெல்லாம் ஒண்ணும் எனக்கு செய்யாது, இதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நான்